எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அக்ஷார்வின் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் லொக்கேட் ஆகிருக்க நம்ம இஸ்கான் டெம்பிளுக்கு தாங்க போயிருக்கோம். யாரெல்லாம் இந்த இஸ்கான் டெம்பிள் போயிருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி எல்லாமே வந்து நான் இதில் சொல்கிறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பிளேஸ் இருக்குது. காருமே நம்ம வந்து பார்க் பண்ணிக்கலாம், பைக்குக்குமே நல்ல வந்து ஃபெசிலிட்டி இருக்குது. மெயினாக இந்த ஆர்கிடெக்சரும் இந்த கோபுரமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்பவே டிவைனான ஒரு பிளேஸு. நீங்கள் அமைதியை தேடுற ஒரு பர்சனாக இருந்தால் அண்ட் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்தால் இங்கே ஒரு அமைதியான ஒரு பிளேஸுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோட்டோஸ் எதுவுமே வந்து சன்னிதானத்தில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வெளியவே வந்து எல்லா வீடியோவும் கவர் அப் பண்ணி நான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் அப் பண்ணுறேன். நாங்கள் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் 5 o'clock போல். எல்லாமே கவர் அப் பண்ணி நிறையவே ஜனம் வந்திருந்தாங்க. ரொம்பவே கூட்டமாகவும் இருந்துச்சு. அண்ட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த லைட்டிங்கோட. அண்ட் மெயினாக நீங்கள் போனப்போ இந்த பிரசாதத்தை மட்டும் மிஸ்ஸே பண்ணாதீங்க. நைட்டில் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி தான் இந்த பிரசாதமும் ரொம்ப மெயினான ஒரு விஷயம். அன்றைக்கின்னு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் போட்டிருந்தாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இருக்க 3 கடவுளுமே வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணா, பல்ராம, அப்புறம் ஜெகநாத் சுவாமி. இந்த 3 கடவுளை தான் வந்து அவங்க ரொம்பவே ஸ்பெஷலாக வந்து பார்த்துப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தின்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதை வந்து பார்த்திங்கன்னா பஜனம் அண்ட் அதுப்போ விளக்கெல்லாம் ஏற்றி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. நீங்கள் வந்து விசிட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங்கில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பீஸ்ஃபுல்லான ஒரு வெதலுக்கு இந்த ஸ்பிரிச்சுவலான ஒரு பிளேஸ் வந்து பெஸ்ட்டான டைமாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ், கேன்டீன்ஸ் எல்லாமே உள்ளேயே வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஆஃப்டர்நூன் போகிறீங்க, லஞ்ச் தேவைப்படுதுன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 ஸ்டேட் ஆஃப் இஸ்கான் டெம்பிள்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர். ஆப்வியஸ்லி பெங்களூரில் நான் பார்ன் அண்ட் பாட்டப் பண்ணுறதுனால நிறைய வாட்டி பெங்களூரோட இஸ்கான் டெம்பிளை வந்து நான் விசிட் பண்ணியிருக்கேன். அதையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூனே. நான் வந்து ஒர்க்குக்காக பூனே போனப்போ அங்கேயும் ஒரு இஸ்கான் டெம்பிள் இருக்குது. சேம் நம்ம சென்னையில் இருக்க இஸ்கான் டெம்பிள் மாதிரி அதே மாதிரி வைப்பில் தான் அங்கே இருக்குது. இதில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இஸ்கான் டெம்பிள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் இஸ்கான் டெம்பிள் தான். பிகாஸ் அதுதான் முதல்ல வந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா 1997 தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்கான் டெம்பிளவே ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோபுரமும் இந்த லைட்டிங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நைட்டில் போய் விசிட் பண்ணிங்க. இதுதான் நம்ம மெயின் வாசலோட கோபுரம். அதே மாதிரி மெட்ரோவில் வரதா இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா மகாலட்சுமி மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து இறங்கி அங்கேருந்தால் வந்து நீங்கள் வந்து மெட்ரோவில் இருந்தால் ஈஸியாக ஆக்சசிபிளாக இந்த கோவிலை வந்து ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே ஃபோட்டோ வீடியோஸ் எதுவுமே வந்து உள்ளே அலவுட் இல்லை மக்களே. அதனால் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இங்கே உள்ளே கேப்சர் இருக்கேன். பட் இது நம்ம சென்னையை விட ரொம்ப 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 பெரிய ஒரு பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இதோட ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே ரொம்ப பெருசு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸிபிஷன் சென்டர் இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்குது, அண்டு புக்ஸு சேல் பண்ணுறாங்க, ஃபோட்டோஸு, சிலைகள், சாமி சிலைகள், அந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து உள்ளே இருக்குது. மோஸ்ட் ஃபேமஸான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்குற ஒரு கார பொங்கல் தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை வந்து மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலேருந்து வரவே வராதிங்க. அண்ட் வெளியே வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான குளத்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு சூப்பராக ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய்.